திரு கார்த்திகேயன் கிட்டேருந்து இதை முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். முதல்வர் ரேஸ் தொடங்கிட்டு தான் பார்க்கலாமா, எவ்வளோ கடுமையானது இந்த முறை முதல்வர் ரேஸ் அப்படின்னு புரிந்துக்க. ஏன்னா 3 தரப்பும் தங்களுடைய பொசிஷனை அசர்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடிகிறது இன் சர்டன் ஆர் அன்சர்டன் டர்ம்ஸ். திரு கார்த்திகேயன், நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுங்க. இவங்க முதலமைச்சர்னு கோருவதே மேபி அவங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்கு, முதலமைச்சர் பதவி கிடைக்காட்டாலும் முக்கிய இலாக்காக்களை பெறுவதற்கு என்று பார்க்கவா, இல்ல 3 பேருமே விடா கொண்டன் கொடா கொண்டன்கிற மாதிரி முதலமைச்சர் ரேஸ்ல முதலமைச்சர் பதவியில குறியாக இருப்பாங்களா? திரு ஷிண்டே மற்றும் அஜித் பவாரை பொறுத்தவரை தங்களுக்கு, அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் மகாராஷ்டிரா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தெரியும். அது போன்ற ஒரு மாநிலத்தில் தங்களுக்கு தேசிய அளவில் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு தேசிய அளவில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெரும் கூட்டணியை கட்டமைத்து அதில் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய 2 முக்கிய கட்சிகள், ஒன்று உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார், இவர்களை மழுங்கடிக்க செய்வதற்கு அல்லது அவர்களுடைய அரசியலை பெரிய அளவிற்கு பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஷிண்டேவையோ அல்லது அஜித் பவார் அவர்களையோ ஏதோ ஒரு விதத்தில் ரிவார்ட் செய்ய வேண்டும். அது தங்களுடைய, ஏன்னா பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை மகாராஷ்டிரா முக்கியமாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் டெல்லியில் ஆட்சியில் அமைப்பது, அதாவது பாராளுமன்றத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, அதே போல தேசிய அளவு அரசியல் நேஷனல் பொலிட்டிக்கல் சினாரியோல தங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை பலமாக வைத்திருக்க, இணக்கமாக வைத்திருக்க வேண்டும், எதிரணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த முறையில் பட்னவிஸிற்கு மீண்டும் ஒரு சில நாட்கள் கழித்து வாய்ப்பு கொடுக்கலாம் என்று கூட அவர்கள் ஒருவேளை கருதுவார்கள். மீண்டும் கருதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் தங்களுடைய 9 கேம்ப்ல ஒரு சோர்வு உருவாக்காத 3 தேர்தல்ல நம்ம தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனா நமக்கு 3 முறையும் அந்த ஒரு சீட் கிடைக்கலங்கிற ஒரு சோர்வு கிடைக்காதா? இல்ல, அந்த ஒரே ஃபேக்டர் தான், அந்த ஒரு ஃபேக்டர் தான் ஒரு சேவிங் கிரேஸாக தேவேந்திர ஃபட்னவிஸ் இந்த முறை தங்களுக்கு நிச்சயமாக அவருக்கோ இல்லை யாராவது ஒரு பாஜக வேட்பாளருக்கு முதலமைச்சர் முகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்ற நம்பிக்கை துளிர்ப்பதற்கான காரணம் அந்த ஒரு காரணம் தான். ஆனால் பாஜக தேசிய தலைமையை பொறுத்தவரை தேசிய அளவிலான கணக்குகளில் ஒருவேளை தங்களுக்கு 9 சீட்டுகள் மிக அத்தியாவசியம், மோடியினுடைய என்டிஏ ஆட்சியைக்கென்று அவர்கள் கருதுவார்களே, ஆனால் அதற்கான தனக்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு முயற்சியை தான் இதற்கான ஒரு எத்தனைப்பு தான் இது. ஷிண்டேவை பொறுத்தவரை இல்லை அஜித் பவாரை பொறுத்தவரை, அஜித் பவாருக்கு தான் இழந்த செல்வாக்கை 2024 மேல பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பெரிய சரிவில் இருந்து தன்னை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு இந்த தேர்தல் மிகவும் பயன்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை தங்களுடைய இந்துத்துவ நேரேட்டிவை தான் மிகவும் வலுவாக முன்னெடுத்தார்கள். 13 நாட்களில் 37 கூட்டங்களை யோகி ஆதித்யநாத் அவர்களை வைத்து செய்ய வைத்தார்கள். அவர்கள் நீங்கள் ஒற்றுமையாக நாம் இல்லாவிட்டால் பெரும்பான்மையான இந்து மக்கள் கொன்று குவிக்கப்படுவார்கள் என்ற பிரச்சாரத்தை எல்லாம் முன்வைத்தார். அப்ப அதற்கு ஒரு பெரிய அளவிற்கான ஆதரவு கிடைத்திருக்கிறது. இந்துத்துவ அரசியல் பேசியதால் தான் பாஜக பின்னடைவை உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் சந்தித்தது. மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் தான் மேலோங்கி இருந்தது என்று பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டது. அதனால் பாஜக ஒரு மறுபரிசீலனைக்கு போகுமா என்ற ஒரு காலகட்டத்தில் அந்த அஜெண்டாவை முன்னிறுத்தி இப்படி ஒரு வெற்றியை பெற்றுவிட்டோம், அதனால் நாங்கள் சரியான திசையில் செல்கிறோம் என்று அந்த விஷயத்தையும் ஒரு என்டாஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் ஆர் இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்கான அவர்களுடைய கொள்கையை தான், இந்துத்துவா என்பது அவருடைய கொள்கை, அதற்கு கிடைத்த ஒரு என்டாஸ்மெண்டாக பார்த்து அந்த முறையில் RSS அதை நிச்சயமாக வழிமொழியும். அப்ப அந்த விதத்தில் இவர்கள் ஒரு பாஜகவினுடைய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் கூடுதலா இருக்கு. என்னை பொறுத்தவரை நான் பார்ப்பது பாஜகவினுடைய ஒரு நபர் தான் முதலமைச்சராக, ஏன்னா 145 125 சீட்டுகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டு பண்ணலாம். நீங்க பீகார்ல செய்தது போல நிதிஷுக்கு எம்பி சீட்டுகள் பலமெல்லாம் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்த, இந்த இந்தியா கூட்டணி என்ற முதல் கூட்டத்தை உருவாக்கியவரே அந்த நிதிஷ் தான். அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பரவாயில்லை என்று அவரை முதலமைச்சராக்கி விட்டு பாஜக அழகு பார்த்து தங்களுக்கு பெரும்பான்மை சீட்டுகள் இருந்தும் கூட 76 நினைக்கிறேன் இருந்தாலும் அங்கு அவர்களை ஆட்சியில் வைத்து அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது. அது போன்ற ஒரு நிலையை மீண்டும் எடுப்பார்களா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.